ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் அருமையான இந்த திருச்சபையின் மக்களோடும் இந்த திருச்சபை விசுவாசிகளோடும் கர்த்தாவே கலந்து கொண்டு உடைய நாம மகிமைக்காய் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த இடத்திலே உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற வேளையிலே கர்த்தருடைய கரம் என்னோடும் ஆண்டவரே, நான் பேசுகிற இந்த வார்த்தைகளை உடைய சிலுவை நிழலை நீர் மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ள வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக இந்த இடத்துல நின்று நான் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த சபையில் பார்த்தீங்கன்னா அப்போ பாதி பேர் தான் இருந்தாங்க. இது சபையிலுடைய ஆத்துமாக்கள் பெருக வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாட்களிலே அநேகர் இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னும் சில ஆண்டுகளிலே அங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் எங்கே வரணும்? முன்பாக வர வேண்டும். இந்த ஆலயம் நிரம்ப வேண்டும். அதே போன்று 90க்கு பின்பாக உங்களுடைய போதகர் அவர் கடினமாய் உழைத்திருக்கிறார். ஆனால் அதற்குண்டான அதனுடைய பலன் கனிகளாய் மாறி சபைகளுக்குள்ளாய் வரவில்லை. காரணம், அநேக இடங்களுக்கு சென்று அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் அங்கே போய்விட்டது. ஆனால் வருகின்ற காலங்களிலே நான் அன்றும் சொன்னேன், இன்றும் சொல்லுகிறேன், இன்று நியமிக்கப்பட்ட இந்த இளைஞர்கள் குழு, இந்த வாலிபர்கள் குழு, நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கும் போது அன்று ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். 6ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு மாணவன் வினோத், பெங்களூரில் நடந்தது. அன்னைக்கு சொன்னேன், நான் இன்னைக்கு சொல்கிறேன். அந்த தம்பி பார்த்தீங்கன்னா 11 வயசில் அவன் ஒரு இசிஎஸ் சபைக்கு போய் கொண்டிருந்தார்கள் அவர்கள் பெற்றோர்கள். அந்த 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு தாட் வந்து அவருடைய சிந்தையிலே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, அவங்க பேரண்ட்ஸ் அவ்வளவா சபைக்கு செல்வதே குறைவான காலங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தம்பி சாவியை வாங்கி மணிக்கணக்காக தேவ சமூகத்தில் தனி மனிதனாய் நின்று முழங்காலிலே ஜெபித்தான். நடந்தது என்ன தெரியுங்களா? அவனுடைய கல்லூரி நாட்களே 2வது ஆண்டு படித்து கொண்டிருக்கும் போது ஒரு சமூக குழு பெங்களூரிலிருந்து நார்வேக்கு சென்றது. அந்த குழுவிலே இந்த மாணவன் இடைபெற்றான். காரணம் ஜெபம். ஜெபம் ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது. நம்முடைய சூழ்நிலையை மாற்றக்கூடியது. நம்முடைய இருக்கிற இந்த கால சூழ்நிலையெல்லாம் மாற்றி ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு விருத்தியை உண்டாக்கக்கூடியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. காரணம், நம்முடைய ஆண்டவர் கிருபை உடையவர். நாம் பாடலை பாடும்போதே அந்த வார்த்தைகளை நாம் உச்சரிக்கும் போதே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது என்று பாடும்போது அவருடைய கிருபை நம்மளோடு கூட இருக்கிறது. இந்த கால வேளையில் கூட வாசித்த சங்கீதத்திலே நாம் பல நாட்கள் வாசித்தாலும் 8வது வசனத்தை நான் வாசிப்பேன். 26:8. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தலத்தையும் வாஞ்சிக்கிறேன். அப்போ ஒரு ஆலயத்திற்கு நாம் செல்லும்போது, நாம் ஆண்டவரை வாஞ்சையோடு நாம் தேடும்போது அவர் நம் பக்கமாய் வருகிறார், நம்மோடு கூட இடைபடுகிறார், நம்மோடு கூட பேசுகிறார், நம்மோடு கூட உறவாடுகிறார். அப்போ இந்த ஆலயத்திலே நாம் அதிகமாக ஈடுபடும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். எல்லாவற்றிலும் நம்மை ஜெயிக்கிறவர்களாய் அவர் மாற்றுகிறார். 2வது அதே சங்கீதம் 26 11ஆம் வசனமும் 12ஆம் வசனமும் இப்படி சொல்லுகிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டுக்கொண்டு என்மேல் இரக்கமாயிரும். என்னை மீட்டுக்கொண்டு என்மேல் இரக்கமாயிரும். அப்போ ஆண்டவர் நாம் அவருடைய சமூகத்திலே நெருங்கும் போது அவர் நமக்கு என்ன பண்ணுகிறாரு? நாம் அந்த உத்தமத்தை பார்க்கிறார், செயல்பாடுகளை பார்க்கிறார். நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா என்று பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார்னா, என் கால்கள் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபையிலே நான் கர்த்தரை துதிப்பேன். எங்கே துதிக்கணும்? சபையில்.
சபையில் பார்த்தீங்கன்னா நாம் துதிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அவங்க பாஸ்டர் சொன்னாங்கள்ல, நானே பெருக்கி, நானே சுத்தம் பண்ணி, நானே பாய் போட்டு, நானே மைக்லேடு பண்ணி, எல்லாவற்றையும் நானே செய்யும்போது அதற்கு பலன் மிகுதியாய் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நேற்று செஞ்சிட்டு இருந்தால் அவர் இன்னைக்கு சொல்கிறார். நேற்று சென்னையிலே நாங்கள் உபவாச கூட்டத்தை நடத்துகிறோம். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை எவ்வளவுதான் சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாங்கன்னா 10:30 மணிக்கு ப்ரேயர்னா அவங்க 10:45, 11 அப்படி வருவாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கும். சில டயத்தில் இது ஏன் நடத்தணும்னு இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மோடு பேசுகிற தெய்வம். இது அப்படி நினைக்காத, உனக்காக அல்ல, இப்போ இருக்கிறவங்களுக்காக அல்ல, அடுத்த தலைமுறைக்காய் நீர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. நாம் படுகிற பிரயாசம், நம்முடைய முயற்சி எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு உண்டானது. நமக்கே தெரியாது. அன்று என் பாரத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். பாதி சபையாக இருந்தது, சபை நிரம்பிற்று. இன்னும் வருங்காலங்களிலே இடம் கொள்ளாது மட்டும் இந்த ஆலயம் நிரம்புகிற ஒரு காலத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். அதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆக இந்த காலை வேளையிலே நான் என்ன பேச வேண்டும் என்று நான் ட்ரெயினில் வரும்போது என் கூட ஒருத்தர் வரேன்னு சொன்னார். அவர் தான் பேசுவார் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போது அவர் சொன்னார், எங்கள் அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லை, அவங்களுக்கு 95 வயசு. அவர் பேர் சையத் தஸ்கீர். அவர் பார்த்தீங்கன்னா குவைத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு அவர் அந்த தேசத்திலே 2 சபைகளை நடத்தி இந்த நாட்களிலே சென்னையிலே வந்து இருக்கிறார். அவருடைய அம்மாவுக்கு வந்து 95 வயசு. அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அது அவர் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் அந்த விதமாய் நடத்தப்பட்டு இந்த நாட்களில் அவர் வருவதற்கு தடையாகிறது. ஆனாலும் வருகின்ற காலங்களிலே அவருடைய சபையிலே வந்து அவருடைய சாட்சியம் செய்திகளையும் பகிர்ந்து கொள்வார். இந்த கால வேளையிலே ஒரு 2 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு முதல் 3 வசனங்கள் நாம் வாசிக்கும்போது, முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கும்போது வாசிங்க. 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரத்திலே 1 ஒரு 4 வசனங்களை நாம் வாசிக்கும்போது சிலவற்றை நாம் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்திலே நிரம்பிற்றது. சாலமோனுடைய நாட்கள் மட்டுமல்ல, இந்த சபையிலே கர்த்தருடைய மகிமை நிரம்பும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்கிற போது இந்த ஆலயத்திலும் கர்த்தருடைய மகிமை நிரம்பும். சாலமோனுடைய நாட்கள் மட்டுமல்ல, நம்முடைய காலங்களிலும் நாம் அவ்விதமாய் செயல்படும் போது வாசிங்க 2வது வசனம். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கண்டபோது தலைவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து தலைவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அவ்விதமாய் தேவனுக்கு பயபக்தியாய் இருந்து நாம் அவரை பணிந்து கொள்ளும்போது ஆண்டவருடைய நம்முடைய காலை வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பாஸ்டர் வந்து இந்த பட்டணத்தில் 82க்கு பின்னாடி காலையில் தான் கேட்டேன் எந்த வருஷம்னு சொல்லி, 82 இந்த பட்டணத்திலே இருக்கிறார். சில காலங்கள் வந்து அஸ்ஸாமில் இருந்தார். அதற்கு பின்பாக பைபிள் காலேஜ் போனார். ஆனால் ஒரு நோக்கம், அந்த வேலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்திலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்து
காலங்கள் சென்ற பின்பாக அவருக்கென்று ஒரு இடத்தை கொடுத்து, அவருக்கென்று ஒரு ஆலயத்தை கொடுத்து, அந்த ஆலயத்திலே அநேகர்கள் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ஆராதிக்கிறதுக்கு ஒரு காலத்தை அனுமதித்து அதனூடாய் நடத்தும்போது பார்த்தீர்கள் என்றால் உண்மையிலே அது ஒரு பிரமிக்கத்தக்க காரியம். இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 80-83 நான் இங்கே வந்திருக்கிற சைக்கிளை இந்த பகுதியில் குறுக்க வரலாம். இதெல்லாம் முள்காடு, ஒன்றுமே கட்டடம் இருக்காது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகும்போது வீடே இருக்காது. இந்த விஜி ராகுனாவில் ஒரு சில வீடுகள் தான் இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்திற்கு பின்பாக, இந்த ஆலயம் இந்த இடத்திற்கு வந்த பின்பாக இந்த எல்லா இடங்களுமே பிரகாசிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு இடத்துல நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஜெபத்தினுடைய மகிமை எல்லா இடங்களிலும் பரவி கர்த்தருடைய நாமம் இதை சுற்றியுள்ள இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அப்போ அந்த வெளிச்சத்தின் ஊடாக இந்த ஜனங்கள் நடக்கிற, அவர்கள் நினைக்கிறாங்க இது நம்முடைய தேவர்கள் மூலமாக இது நடந்தது என்று. அதுவும் அப்படி இல்லை. நாம் இங்கே ஏறெடுக்கிற இந்த ஜெபங்கள் இந்த பகுதியில் அப்படியே அது பறந்து காற்றோடு காற்றாக சென்று இந்த இடங்களெல்லாம் வெளிச்சமாக மாற கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சந்ததியிலே பலிகளை செலுத்தினார்கள். நாம் என்ன பண்ண வேண்டுமென்றால் இந்த சோத்திர பலிகளை தேவ சமூகத்தில் இந்த அரை மணி நேரம் அந்த பிள்ளைகள் துதிக்க ஆரம்பிக்கும் போது சென்னையில் எல்லா சபைகளையும் மெயின் லைன் சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8:30 தான். ஆனால் அந்த 8:30 அந்த ஆராதனையில் இந்த பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க 8லிருந்து 8:30 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் துதியின் சத்தத்தை ஏறெடுத்து கொண்டு இருப்பார்கள். ஒரு காலத்திலலாம் அது கிடையாது. இந்த எழுப்புதல் காலங்களிலே விதமான சபைகளிலே அந்த வாலிப பிள்ளைகள் முன்னமே வந்து அவர்கள் தேவனுடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துகிற வேளையிலே அந்த வருவதற்கு கேள்வியோடு இருக்கிற மக்கள் கூட ஆலயத்திற்களே பங்கு கொள்ளும்படியாக இந்த துதியினுடைய சத்தம் அவர்களை கொண்டு வருவதற்கு கிருபை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இந்த ஆலயத்திற்குள்ளே நாம் வரும்போது, நான் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுறோம். நான் இந்த இடத்துல நம்ம வெள்ளூரில் கோபாலபுரத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். பல ஆண்டுகள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். முழங்காலிலே நின்று ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இந்த மாவட்டத்திற்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் உள்ள ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அது எங்களுடைய கண்களுக்கு தெரியாது. பின்வரும் நாட்களிலே அநேக ஆலயங்கள் எழும்புவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். சில சபைகளே இருந்த இந்த வெள்ளூரை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சபைகள் உருவாவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். யாரோ ஒருவர் ஜெபித்த ஜெபம், ஏதோ ஒரு கூட்டம் ஜெபித்த ஜெபம், அந்த ஜெபத்திற்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்து சபைகள் உருவாகுவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே இந்த சபைக்குள்ளே என்ன நடக்கிறது என்பது நமக்கு நோக்கமல்ல. இந்த சபையின் மூலமாக ஆத்துமாக்கள் சிறப்படுத்துவதற்கு என்ன நோக்கம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே அதிகாரத்தில் அந்த 7ஆம் அதிகாரத்தில் 2 நாளாக 7ஆம் அதிகாரத்தில் இந்த 11ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது மிகவும் அருமையான வார்த்தைகள். இந்த 11 வசனங்களில் வாசிக்கும் போது 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். எந்த வழியே? சத்தமா சொல்லுங்க. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்களுக்கு பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்தை சேமத்தை கொடுப்பேன். தேசத்தில் இல்லைங்க, நம்ம பாவத்தை மன்னித்து, நம்முடைய சாபத்தை மன்னித்து, நம்முடைய குறைகளை மன்னித்து, நம்முடைய குற்றங்களை நாம் மன்னித்து நம்முடைய குடும்பங்களுக்கு சேமத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க ரகசியம். தேவ சமூகத்திலே அவருடைய ஆலயத்திலே நாம் அந்த ஆலயத்திலே நாம் நின்று முழங்காலிலே நின்று ஜெபிக்கும் போது நம்முடைய எல்லா ஜெபங்களையும் அவர் கேட்க வல்லவராக இருக்கிறார். காரணம், இது பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த தேவன். பரிசுத்த தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம்.
அப்படி நாம் பரிசுத்தத்தோடு நாம் வரும்போது கர்த்தர் உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தி அநேகர்களுக்கு பரிசுத்தமாக்குறவர்களுக்காக நம்மை முன்னெடுத்து செல்வார். அப்பொழுது அவருடைய நாமம் உயரும், நம்முடைய பெயர்களை உயர்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்கிற சபை, அந்த சபை கட்டப்படும் போது அந்த சபையோடு கூட சேர்ந்து நம்முடைய குடும்பங்களும் கட்டப்படும். அதுதான் ரகசியம், ஆவிக்குரிய ரகசியம். என் குடும்பம் கட்டும்போது இந்த சென்னையில் இருக்கிற அண்மையோர் குடும்பங்கள் இயேசுவை அறிந்து அவர்கள் இங்கும் அங்குமாக அவர்கள் தேவ சமூகத்தில் நிலைத்திருக்காதபடி இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தினுடைய அந்த ஆவிகள் அவர்களை மேற்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை கொண்டு அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவித்து அவர்களை பாதுகாக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய சபையை பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நமக்கு தெரியாது. ஒரு சின்ன விசுவாசி நம்மகிட்ட சண்டை போடுவாங்க, ஆனால் அது நமக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை யார் என்றால் இந்த உலகத்தில் ஆதிக்க செலுத்துகிற அந்த காரூரலின் தாக்கம், வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிக்காதபடி, வெளிச்சத்துக்குள்ளே வாழாதபடி, வெளிச்சத்திற்குள்ளே வராதபடி அந்த அந்தகாரத்திலே வைத்து அவன் நம்மை ஆளுகை செய்து நம்மை தேவ சமூகத்திலே நெருங்காதபடி காத்து கொள்ளுகிற அந்த ஸ்பிரிட்டை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? இந்த ஜெபத்தின் மூலமாய் தான் அதை தகர்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் சபை என்பது நம்முடைய சபை, நாம் ஆராதிக்கிற சபை நம்முடைய சபை. அந்த சபையிலே பெருக்கம் உண்டாவதற்கு நாம் தேவ சமூகத்திலேருந்தே நாம் அந்த அந்த ஜெபத்தை நாம் ஏறெடும்போது அப்பொழுதுதான் சொல்றாரு 15ஆம் வசனத்தில், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அந்த வார்த்தை. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கிறது. ஆக நான் கூட வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் 3:10 எழுப்பிட்டார். அவர் போகலை, நானும் போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன். இன்னொருத்தர் வரனார்ல, அவர் பேசிட்டு நான் உட்காந்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா நேற்று ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஏன்னா நாங்கள் இந்த முழங்கால் 1 மணி நேரம்னா நான் முன்னாடி நேரத்தில் நானே 1 மணி நேரம் முழங்காலே நிற்கணும். அதனால் ரொம்ப டயர்டாயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது ஆண்டவர் உன்னுடைய பயணம் தடைபடக்கூடாது, நீ கிளம்புன்னு சொல்லி என்னை அனுப்பி வைத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கு மகிமை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பாஸ்டருடைய பையன் கல்யாணத்தை பார்த்தீங்களா இல்லையா? எத்தனை பேர் நீங்கள் யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டிருந்தீங்க? அந்த மாதிரி யூனிஃபார்மாக நீங்கள் யூனிட்டாய் ஒன்னஸாய் ஒரு மனமாய் அந்த ஆடை மாதிரி ஒருவரோடு ஒருவர் இசைந்து இருக்கும்போது இந்த சபையில் எவ்வளோ ஒரு மகிமை இருக்குது தெரியுங்களா? வெறும் துணியில் மட்டும் இல்லை, நம்முடைய உள்ளத்திலையும் அபீதமான அந்த ஒருங்கிணைப்பு நமக்குள்ளாய் வரும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை இடமே பத்தலைங்க. அதான் உங்கள் பாஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறேன், மேலே ஒரு ரூபு கட்டுங்க, அதுக்கு மேலே 2வது மாடி கட்டுங்க, உங்கள் பையன் அங்கே இளைப்பாருவார். இதுக்கு அடுத்த காலில் இங்கே கல்யாணம் நடந்துச்சுன்னா மேலே என்ன பண்ணலாம்? ரிசப்ஷன் பண்ணலாம். தைரியத்தோடு செய்யுங்க, கர்த்தர் நடத்துவார் என்று என்ன பண்ணுகிறேன்? அவரை உற்சாகப்படுத்துகிறேன். போன வாரம் கூட சொன்னேன், ஃப்ரண்ட்டில் லிஃப்ட் வைங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடத்தில் என்ன இல்லை? பொன்னும் வெள்ளியும் இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நட. ஒண்ணுமே இல்லை நம்மகிட்ட, என்ன ஒண்ணுமே கிடையாது, வெறும் சிந்தை மட்டும் இருக்கிறது. என் தேவன் இந்த காரியங்களை வாய்க்கை செய்வார் என்று ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்கை செய்கிறார். அல்லேலூயா. லிப்டெல்லாம் நினைச்சு பார்க்கலாமா? நடக்கும். நீங்கள் ஒருமிகித்து ஒரு மனத்தோடு ஜெபிக்கும் போது கட்டடங்கள் எழும்பும். இதை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. நான் அசாம்லேருந்து வரும்போது வெறும் கம்பி தான் நீட்டிகிட்டு இருந்துச்சு. அதற்கு அந்த கட்டடத்தில் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இன்றைக்கி அழகான ஒரு திருச்சபை தந்திருக்கிறார். யாருக்கு? இந்த இடத்துல அநேகர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடமாக இதை வைத்திருக்கிறார். அங்கே திரும்பும் போதே பார்த்தீங்கன்னா அந்த திருமணத்துக்கு அந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப
ஒரு ஆச்சரியமாக எல்லாருக்கும் தெரியாது. நான் அவரை சிறு வயசுலேருந்து பார்த்தனால தான் எனக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் வந்து ஒரு உயரத்திற்கு ஒரு சென்னையிலே நான் சொன்ன அந்த 2 பிரதான அந்த பாஸ்டர் எஸ்.ஏ. சுந்தராஜ், அவர் நெல்லை ஆரோன்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கர். காலையில் 4:30க்கெல்லாம் அந்த ஓடைப்பிள்ளையார் கோயிலுக்கு வந்துடுவார் ப்ரேயருக்கு. அந்த சேத்தாக்கு ஸ்கூட்டர், அது பஜாஜ் ஸ்கூட்டர், அதை எடுத்துகிட்டு காலையிலே வந்துடுவார். இன்றைக்கி இருக்கிற சியோன் பெந்தேகோஸ் சபையினுடைய பிரதான பழைய பாஸ்டர், அவர் இறந்துட்டார். அவ்வளோ ஒரு கடினமான உழைப்பாளி. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சபை அவர் இருந்த சபை இல்லை, இன்றைக்கி சபை அது பிரம்மாண்டமான சபை ஆயிடுச்சு. அப்போது ஆண்டவருடைய ஆலயத்தை அவர் விருத்திப்படுத்துவார். அப்போ அந்த விருத்திப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க ஏசாயா 66 2வது வசனத்தை வாசிங்க. 66:2 இல்லை 1-2 வாசிங்க. ஏசாயா 66 1வது வசனம் 2வது வசனம். சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கிற ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால், என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு, ஆவியிலே நொறுங்குண்டு, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. வசனத்துக்கு என்ன பண்ணுமா? வசனம் வந்து சமரசம் பண்ணாது. ஒரு வசனம் எச்சரிக்கின்ற வேளையிலே அடுத்த வசனம் நமக்கு ஆறுதல் தரும். அந்த ஆறுதல் தருகிற வசனத்தை பிடித்து கொண்டு நாம் முன்னேறும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாய் நம்மை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விசுவாசிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் இது ஒரு முக்கியமான வசனம். ஏற்ற காலம் என்று வரும், அந்த காலத்திற்காய் காத்திருக்க வேண்டும். அந்த காலத்திற்காய் காத்திருக்கும் போதே அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருக்கிற வேலை எந்த சந்தேகமும் வரக்கூடாது. நாம் அப்படி ஆயிரோமோ இப்படி ஆயிரோமோ என்றல்ல, இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன் என்பதை நாம் அறிந்து உண்மையாக இடத்துல நெருங்கி உண்மையாய் நாம் விண்ணப்பம் பண்ணுகிற வேளையிலே கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் பேசுகிறேன் என்றால் நான் கடந்து வந்த அந்த பாதைகள் 33 வருடங்கள் என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை செய்த எல்லா காரியங்களையும் என்னுடைய கண்களுக்கு முன்பாகவே என் சிந்தையிலையும் என் இருதயத்திலையும் அவர் என்னை நடத்தின விதங்கள், குடும்பத்தை நடத்தின விதங்கள், நாங்கள் பிறரை நடத்தின விதங்கள், கர்த்தர் செய்த கிரிகைகள் எல்லாவற்றையும் உணர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதுமே கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த கணத்தை நாம் கொடுக்கும்போது அவர் அதே 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. அது எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி சிறைப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சாட்சி சொல்லுகிறவர்களாக அல்ல, நாம் அநேக சாட்சிகளை உருவாக்குகிறவர்களாய் மாறும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இலக்கு அடைவதற்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே தொடர்ந்து நீங்கள் இந்த சபையோடும் உம்முடைய போதகரோடும் இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று ஒரு நம்பிக்கையோடும் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இந்த டிவி இங்கே இல்லை, மேலேயும் டிவி இருக்கும். உங்கள் போதகர் இங்கே பிரசங்கம் பண்ணுவார், அது மேலே டெலிகாஸ்ட் பண்ணப்படும். அது ஒரு காலம் வரும். அல்லேலூயா. அது விசுவாசம். விசுவாசத்தை யாரும் காண்கிறதில்லை, நாம் அதை கண்டல்ல. நாம் காணாது விசுவாசிக்கும் போது கர்த்தர் அவைகளை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தேவனுடைய நாமத்துக்கு மட்டும் நீங்கள் என்னங்க மகிமையாய் காரியங்களை செய்யுங்க. கர்த்தருடைய உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆலயத்தில் நான் போகிற எல்லா சபையிலும் சொல்கிறது, ஆலயம் என்பது அதில் ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கும்போது, நான் அந்த வினோத் என்ற தம்பி
6வது வகுப்பு படிக்கும்போது அந்த தம்பி அவன் மணிக்கணக்காய் தெய்வ சமூகத்தில் இந்த பாஸ்டர் 4 மணி நேரம் கழித்து பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் 36 வயசில் பெங்களூரில் ஒரு பேங்கில் ஒர்க் பண்ணிவிட்டு 1 லட்ச ரூபா வாடகை வருது. அவன் வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு சர்ச்சை நடத்தி கொண்டிருக்கிறான். காரணம் என்ன தெரியுங்களா? இளம் வயதிலே சிருஷ்டிகரை அவன் நினைத்ததுனால, சிருஷ்டிகர் யார் என்பதை உணர்ந்து கொண்டதுனால கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். தொடர்ந்து நீங்கள் அந்த ஆசீர்வாதத்துகளை பெறப்போகிறீங்க. இன்னும் இந்த ஆலய நிரம்ப கிருபை செய்வாராக. ஜெபம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பேசின வார்த்தைகள் எங்களுடையது அல்ல. என் ஆண்டவர் இந்த ஆலயத்திற்கென்று வைத்திருக்கிற அந்த மகிமையான காரியங்களை கர்த்தாவே நீர் அதை வெளிப்படுத்தி இந்த மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக, இந்த மக்கள் கர்த்தாவை தெரிந்து கொள்ளும்படியாக அவர்களோடு பேசி இந்த ஊழியங்கள் கட்டப்படுவதற்குண்டான எல்லா ஆலோசனைகளை தந்து ஆண்டவரே இவர்களை நீர் ஆசீர்வதித்து இந்த சபையில் இன்னும் அதிகமான பெருக்கத்தை உண்டு பண்ணும்படியாய் உடைய பொற்பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இந்த வாய்ப்பளித்த போதகருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாய் நீங்கள் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணே. இந்த இஸ்லாமத்தில் பணி செய்கிற ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் அவர்களையும் அருமையான ஜேம்சன் அவர்களையும், ஷக்கிலாருடைய துணைவியார், அவருடைய குடும்பத்தார், அவருடைய ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். நிறைவு நேரத்துக்காக வந்திருக்கின்றோம். ஒரு சரணத்தை மட்டும் பாடுவோம். பிறகு நாம் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீர் இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? நல்ல சாட்சிங்க பாருங்கள் நம்ம கொடுத்துருக்கீங்க. நம்ம ஆண்டவர் இல்லைன்னா ஒரு நமக்கு வாழ்வே கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? பணம் தான், தொழில் தான் என் வாழ்வு நினைக்கிறவங்க கத்தரை விட்டு சோரம் போயிருக்காங்க, தூரம் போயிருக்காங்க. தொழில் உங்களுக்கு வாழ்வல்ல, பணம் உங்களுக்கு வாழ்வல்ல, பதவி சேர் நான் பிடிச்சிரு, நான் பாஸ்டர் நான் 2 முளைச்சிருக்கா இல்லை, நான் பெரிய அதிகாரியா ஒன்றும் கிடையாதுங்க. தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கத்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கத்தருக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் நாளாகுமா? நீங்க இல்லாத வாழ்வும் வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் நாளாகுமா? ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் வாழ்வாகுமா? நீங்க இல்லாத நாளும் நாளாகுமா? உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா. நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே ஏசையா. நீங்க இல்லாத வாழ்வும் வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் நாளாகுமா? நீங்க இல்லாத வாழ்வும் வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் நாளாகுமா? ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. ஆர்த்தி முன்னாலோமா ஜோம் பண்ணுமா? ஜெபிப்போம்.
பிரைஸ் லார்ட். குறிப்பாக மிஷினரி ஊழியத்துக்காக தாங்கர்களுக்காக கரங்களை உயர்த்தி நம்ம கத்த ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரைஸ் லார்ட். ஜோமன் மார்த்தி கோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் சுவாமி அப்பா, இந்த ஓய்வு நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கூட கர்த்தாவே இந்த ஒரு ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுதும் நீர் எங்களை கண்ணின் இமை போல பாதுகாத்து இந்த நாளிலும் உடைய சமூகத்துக்குள்ளாய் வந்து எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே உடைய வசனங்களை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க நீர் எங்களை கொண்டு வந்த தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே அநேக மிஷினரிமார்களை தாங்குகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. எங்களுடைய உழைப்பிலிருந்து கர்த்தாவே நாங்கள் ஒரு பகுதியை அவர்களுக்கென்று கொடுத்து ஆண்டவரே உடைய ஊழியங்களை செய்கிற அந்த பிள்ளைகளை என் தேவன் நாங்கள் தாங்க என் தேவன் நீர் எங்களுக்கு பலன் கொடுங்க சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்துக்களாய் ஒப்புவிக்கிறோம். நீர் நடத்துங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் மனுஷங்களையோ பணங்களையோ ஆண்டவரே எங்களுடைய பலத்தையோ எங்களுடைய ஆண்டவரே வேலைகளையோ நாங்கள் நம்பி ஓடாதபடி சுவாமி உண்மையே நாங்கள் நம்பி ஜீவிக்க என் தேவன் நீர் எங்களுக்கு பலன் கொடுங்க அப்பா. எங்களை ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களில உடைய பலன் பூரணமாய் விளங்க விடுமாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே வருகிற நாட்களில என் தேவன் தாமே நீர் எங்களை நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய போக்கையும் வரத்தையும் ஆண்டவரே நீர் பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நீர் தாமே எங்களை காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் இசப்பா உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியருடைய அருளும் ஆசீர்வாதம் நாம் அனைவரோடும் விசேஷமாக ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்துடனான அருமையான கர்த்தருடைய தாசன் ஜேம்ஸ் அண்ணனோடும் உடைய குடும்பத்தோடும் உடைய திருப்பணிகளோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கோப்பிட்டு சேர்த்து கொள்வா. அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கோப்பிட்டு சேர்த்து கொள்வா. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தின் சொந்த காரரவ எந்தன் உள்ளத்தின் சொந்தமானா. இந்த பார்தளத்தின் சொந்த கார எந்தன் உள்ளத்தின் சொந்தமானா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். God bless you.